வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் இபிஎஸ் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்றது. ஆனாலும் அந்த 3 பேர் மட்டுமே அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. கொரோனா தொடர்பான கடிதத்தை வாபஸ் பெற விஜயபாஸ்கர் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 3 பேரும் சபாநாயகரை சந்தித்து நாங்கள் கொடுத்த அந்த கடிதத்தை வாபஸ் பெறுகிறோம் என்று அதற்காக தான் அவர்கள் தலைமைச் செயலகம் செல்கிறார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட அதிகாரப்பூர்வ பிளவு இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கின்றது. எப்படி பார்த்தாலும் கூட 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக பெற்ற நிலையில் தற்போது அதில் 4 பேர் ராஜினாமா செய்து விட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக எம்எல்ஏ கூடிய பலம் என்பது குறைவதையும் நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய பலம் என்பது குறைந்திருக்கக்கூடிய நிலையில் மேற்கொண்டு 4 பேர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய காரணத்தால் மேற்கொண்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது குறைகிறது. ஒருவன் ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா செய்த தொகுதியில் மீண்டும் அதிமுக தரப்பில் யாரேனும் நிறுத்தப்படலாம். அப்போது அந்த தேர்தல் முடிவு என்ன இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போதைய நிலையில் அதிமுக பிளவுபட்டிருந்த நிலையில்தான் ஒன்றிணைக்கூடிய முயற்சி என்பது வெற்றி அடைந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் அதிமுக 40 இடங்களை மட்டுமே பெற்றதால் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டு சலசலப்பு உருவானது. பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும் வேலுமணி சி வி சண்முகம் தலைமையில் ஒரு அணியும் என பிரிந்தார்கள். அந்த பிளவு பல்வேறு நிலைகளை கடந்து இன்று முடிவுக்கு வருகிறது. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றதாக எடப்பாடி பழனிசாமி மீது சி வி சண்முகம் குற்றம் சாட்டியிருந்தார். எங்கள் தரப்பு கருத்துக்களை எதுவும் கேட்க மாட்டேங்கிறார், திடீரென்று பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டார், தேமுதிகவோடு கூட்டணி வைக்கலாம் என்று நாங்கள் சொன்னோம், அது மிக தரக்குறைவாக விமர்சனம் செய்து விட்டார். இதுபோல நாங்கள் கூறி எதுவுமே அவர்கள் கேட்காத நிலையில் நாங்கள் வேறு வழியின்றி தனி அணியாக செயல்படுகிறோம் என்றெல்லாம் கூட சி வி சண்முகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அவர் தற்போதைய அரசுக்கு அவர்கள் வாக்களித்தார்கள், தற்போதைய அரசுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் அதற்கு பிறகு அமைச்சர் இடம் கிடைக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் அமைச்சர் இடம் கிடைக்காத நிலையில் வேறு வழியின்றி தவித்து வந்த வேலுமணி தலைமையிலான அணியினர் திடீரென்று அதிமுக எடப்பாடி பழனிசாமியோடு இணைவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார், அதாவது பிரிந்து சென்றவர்கள், கட்சிக்கு துரோகம் செய்து சென்றவர்கள் கூட மன்னிப்பு கடிதம் கொடுத்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் தாய் உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்ள தயார் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் போதுதான் இந்த 15 பேர் எஞ்சிருக்கும் நிலையில் 12 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்படும் அதிமுகவில் இணையக்கூடிய முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். சபாநாயகர் அறையில் சி விஜயபாஸ்கர் சென்று விட்டார். சபாநாயகர் அறையில் தற்போது இருக்கிறார். கொரோனா தொடர்பான கடிதத்தை வாபஸ் பெற முடிவு செய்திருக்கிறார். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்திப்பதற்காக சபாநாயகர் அறைக்கு சென்று விட்டார். சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் மற்றும் அருண்மொழி தேவன் ஆகிய 3 பேரும் சபாநாயகரை சந்தித்து பேசி வருகிறார்கள். அப்போது நாங்கள் கொடுத்த அந்த கடிதத்தை வாபஸ் பெறுகின்றோம் என்று கொரோனா தொடர்பான, அதாவது எங்கள் தரப்பில் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியும் கொரோனாவாக விஜயபாஸ்கர் நாங்கள் தேர்வு செய்திருந்தோம், அதை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம், தற்போது நாங்கள் ஒரே அணியாக செயல்பட போகின்றோம் என்றுதான் அவர்கள் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளதான் சபாநாயகரை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் செய்தி சற்று நேரத்தில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட அதிகாரப்பூர்வ பிளவு இன்று முடிவுக்கு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இனி ஒற்றுமையாக இருந்த அதிமுக அடுத்த கட்டமாக அதிமுக தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்து விசாரித்து அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் அதிமுக வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கான முயற்சி எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடிவு வரும்போதெல்லாம் அது அதிமுக பின்னடைவாக ஏற்பட்டால் அப்போது கட்சிக்குள் இதுபோன்ற பிளவு ஏற்படுவது, தொடர்ந்து உட்கட்சி பிரச்சனை ஏற்படுவது என்பது அதிமுக தொடர்ச்சியாக 2016 முதலே பார்த்து வருகின்றோம். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை என்பது அவ்வப்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையும் பார்க்கப்பட்டது. ஆனால் குறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 47 பேர் மட்டுமே இருந்த நிலையில் அதுவும் 2ஆக பிளவுபட்டிருப்பது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த பிளவுபட்ட அதிமுக ஒரு தரப்பினர் தான் தற்போதைய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதை பெற்றுக் கொண்டுதான் தற்போதைய அரசு 144 என்ற எண்ணிக்கை அடிப்படையில் பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அமைத்து வருகிறார்கள். ஆனால் தற்போதைய அரசுக்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியோடு இணையக்கூடிய நிலையில்தான் அந்த எண்ணிக்கையும் 144 என்று அரசுக்கு வந்த எண்ணிக்கையும் குறையும். அதில் அந்த எண்ணிக்கையும் குறையும். ஆனால் அது மெஜாரிட்டி தாண்டி தான் இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய முஸ்லிம் லீக், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளாம் ஆதரவு தெரிவித்த போதே கூட ஆட்சி அமைப்பதற்கான போதிய எண்ணிக்கை என்பது இருந்தது. அதையும் தாண்டி கூடுதல் எண்ணிக்கையாக தான் அதிமுகவுடைய அதிருப்தி அமைப்புகளுடைய ஆதரவு பார்க்கப்பட்டது. அவர்கள் தற்போது ஆதரவை வாபஸ் பெற்றாலும் கூட தற்போதைய அரசுக்கு எந்த சிக்கலும் இருக்காது என்பதுதான் நிலவரமாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான்
அதிமுக ஒரு மிக பலவீனமான ஒரு திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்ட வந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஒரே அணியாக செயல்படும் முடிவெடுத்து 2 அணிகளும் பிளவுபட்ட அணிகள் தற்போது ஒன்றிணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தை ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலுமணி தலைமையிலான 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசி வருகிறார்கள். மறுபுறம் சபாநாயகர் அறையில் CV சண்முகம், விஜயபாஸ்கர், அருள்மொழிதேவன் ஆகியோர் சபாநாயகரை சந்தித்து பேசி வருகிறார்கள். இங்கு எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தையுடைய முடிவு என்ன, சபாநாயகரை சந்தித்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசி வருகிறார்கள், அவர்களுடைய முடிவு என்ன என்பது எல்லாம் விரைவில் நமக்கு தெரிய வரும். இது எப்படியாக இருந்தாலும் ஏற்கனவே அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்டது. நமக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் ஒன்றிணைவோம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் மூலமாக சில நாட்களாக பேசப்பட்டு வந்த பரபரப்பு ஏற்படுத்திய அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அதிமுக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில், மிகப்பெரிய அதிக முறை ஆண்ட கட்சியாக மிகப்பெரிய கட்சியாக அதிமுக இருக்கும் நிலையில் அந்த கட்சியில் ஏற்பட்ட பிளவு என்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த உட்கட்சி பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நிலையை தான் தற்போதைய நிலை காணப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக ஒன்றிணைவு நிகழ்வு நடைபெறும். செய்தியாளர் சந்திப்பு கூட வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த பிறகு மீண்டும் அதிமுக ஒன்றிணைந்து செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் பெரும்பான்மையின் நிரூபிப்போது ஏற்பட்ட அதிகாரப்பூர்வ பிளவு என்பது இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வந்து அதிமுக ஒரே அணியாக செயல்பட இருக்கின்றது. ஓவியா.